ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல ஒரு ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு பாஸ்தா தாங்க. அதுவும் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாஸ்தா மட்டும் இருந்தால் போதும், வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். இது டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். வீட்டில் நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. மெயினாக குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது எப்படி பண்ணலாங்க பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பாஸ்தாவை போட்டுருங்க. போட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இதை நல்லா கொதித்து வெந்து வர்றதுக்கு. இதில் லைட்டாக கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நான் இது ஓமம் இருக்கு இல்லைங்களா, ஓம இலை, கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க, அது போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா வேறு அதோட அந்த ஓமம் இருக்குது இல்லைங்களா, அது கூட நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பட்டர் இன்னொரு கடாயில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு இந்த பட்டரோடு நல்லா இது வரணும், வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் ஊற்றிடுங்க. பாலை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கட்டி வராத அளவுக்கு கிண்டி விட்டுக்குங்க. வேணும்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் மைதா மாவு கூட சேர்த்துக்கோங்க. க்ரீமியாக கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இது கிளறவே உங்களுக்கு அந்த க்ரீமியாக வந்துடும். கட்டி எதுவும் விழுகாது. அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடுங்க. நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்துக்கோங்க. அதை இதில் கொட்டிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருப்போம், பூண்டு வெங்காயம், அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓமவல்லி இலை ஸ்கிப் பண்ணிக்கலாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான். தேவையில்லைன்னா விட்டுறலாம். வெறும் வெங்காயம் பூண்டே போதும். நான் ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சீஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அது மிளகாய் பொடி பண்ணாமல் லைட்டாக அந்த கொரன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இதெல்லாம் சேர்த்தியாச்சுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சாப்பிடலாம். இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.